ஆனா எல்லாமே கொஞ்சம் கிரவுண்டுக்கு வந்துருங்க, கொஞ்சம் கிரவுண்டுக்கு வாங்க, மேடைக்கு ஏறணும். வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நிறுவன தலைவரும் தமிழர் தேசம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சமநிதி போராளி அண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்றுவார். சிறப்பானதொரு வரவேற்பை தந்திருக்கிற சாலூர் வாழ் பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, ஊர் பெரியவர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, வருகிற ஜனவரி 25 முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்தரையர் சமூக மக்களை அடையாளப்படுத்தியது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம். நாம வாழுகிற பகுதியில பேரரசருடைய படம் இருக்கணும். இதுதான் சமூகத்தினுடைய அடையாளம், இந்த சாதியினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்தரையர்களை அடையாளப்படுத்தினோம். முத்தரையர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்தோம். எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் முத்தரையர்களுக்காக களத்திலே நின்றது வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தை சேர்ந்த தம்பிகள். இன்னைக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறோம். இந்த மக்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்திருக்கிறோம். இந்த மக்களுக்கான அரசியலை யார் கொடுப்பதுன்னா அதுவும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தான் கொடுத்திருக்கிறது. தமிழர் தேசம் என்கிற பேரில், தமிழர் தேசம் கட்சி என்கிற பேரிலே இந்த முத்தரையர் சமூக மக்களுக்கான அரசியலையும் நாங்கள் தான் முன்னெடுத்திருக்கிறோம். எத்தனையோ தலைமைகள் 80 சங்கம் இருக்குன்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல. காவல்துறை அனுமதியை மறுத்தா அந்த பக்கமே தலை வச்சு படுக்காத தலைவர்கள் தான் இந்த சாதியில நிறைய பேர் இருக்கான். ஒரு ஊர்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அங்க காவல்துறை போகக்கூடாதுன்னு சொன்னா அன்னைக்கு வீட்டை மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடக்கிற தலைவர்கள் இருந்த நேரத்துல இந்த மக்களுக்காக அதிகார வர்க்கத்தை உடைச்சு இந்த மக்களுக்காக களத்துல நின்ற தம்பிகள் வீர முத்தரையர் முன்னெடுத்த தம்பிகள் தான். இது தேர்தல் வருதுனோன்னு எல்லாம் புற்றீசல் மாதிரி கிளம்புறான். போலீஸை எதிர்த்து பேசாதவன், இந்த மக்களுக்கு ஆதரவா காவல்துறையை எதிர்த்து பேசாதவன், அடுத்த சமூகத்தை எதிர்த்து பேசாதவன் இன்னைக்கு என்ன பண்றான்? நானும் இந்த சமூகத்துக்கான ஆளுன்னு சொல்றான். 42 வழக்கு என் மேல இருக்கு. கடத்தின வழக்கு இல்ல, கட்ட பஞ்சாயத்து பண்ண வழக்கு இல்ல, பங்காளி சண்டையில வந்த வழக்கு இல்ல. இந்த மக்களுக்காக கிராமங்கள்ல போய் களமாடியதனுடைய விளைவா 42 வழக்குகள் வச்சிருக்க. கண்டிப்பா இந்த தலைவர்கள் அதே மாதிரி நம்ம தம்பிங்க 6 பேர் குண்டர் உள்ள போனா, தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய தம்பிகள் 6 பேர் குண்டர் தடுப்பு காவல உள்ள போனா. நான் கேட்கறது என்னன்னா, இன்னைக்கு ஏதோ கட்சி சங்கம்னு வர்றீங்களே, எவனாவது ஒருத்தன் இந்த சமூகத்துக்காக குண்டர் தடுப்பு காவல்ல போனான்னு சொல்லிட்டீனா நான் சங்கத்தையும் கட்சியும் கழிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறேன். இறங்கி இந்த மக்களுக்காக களத்துல நிற்கதான் இன்னைக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு சமூக தலைவருக்கு ஏன் பாதுகாப்பு கொடுக்கப்படுதுன்னா, அந்த அளவுக்கு போன மதுரை மாநாட்டில 1500 கிராமங்களை சந்தித்தோம். இந்த திருச்சி மாநாட்டுக்கு 5000 கிராமங்களை சந்திக்கணும்னு முடிவு பண்ணிருக்கேன். அடையாளப்படுத்துறேன். நான் அழைப்புதல தம்பி தியாகராஜன் கொடுத்துட்டேன்னா